ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. வாரியார் சாமியார் உங்களுக்கு தெரியும், நான் எளிமையா சொல்றேன். திருச்சியிலேருந்து ட்ரெயின் புறப்பட போது எப்போதுமே ஒரு சுருக்கு பை வச்சிருப்பாரு. எப்போதும் அப்படி விபூதி எடுப்பாரு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கண்டா கடம்பா கதிர்வெறி வேளா முருகான்னு அடிச்சாரு. பக்கத்தில் இருக்க 2 பையன் கேட்டா கூப்பே ட்ரெயின், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்ட்டான். நம்மளா இருந்தா கோவப்பட்டிருப்போம். வாரியார் கேட்டார் என்னன்னாரு, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னா. அடுத்து வாரியார் சொன்னாரு, மனுஷன் குடியிருக்கிற வீடு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு யாரும் அடிக்க மாட்டாங்கப்பான்னார். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பழனியில கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்ல, நான் சொல்றது மாநாட்டுக்கு முன்னாடி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டிவிக்கு ரன்னிங் கமெண்ட்ரி பண்ண போயிருந்தேன். மேலே நின்றுட்டேன். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு நடைபெறும். குறிஞ்சி மலர் பூப்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை, பகலையும் இரவையும் பிரிப்பது 12. கோவிலில் டெய்லி பூஜை நடந்தால் நித்திய பூஜை, அதில் குறை இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம், அதை சரி பண்ணுறதுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழா. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கும்பம் தான் சாமியினுடைய முகம், அந்த மாவிளை தான் இறைவனுடைய சடைமுடி, தேங்காய் தான் இறைவனுடைய கண்ணு, உள்ள இருக்கக்கூடிய தண்ணி ரத்தம்னு சொல்லிட்டே இருந்தேன். சர்ன்னு கீழே விழுந்துட்டேன். வெயில் தாளல. பக்கத்தில் ஒரு கடையில் கூப்பிட்டு எனக்கு சோடாலாம் கொடுத்தாங்க. இப்படி அதில் ஒரு அம்மா பார்க்குறாங்க, தண்ணி வேணும்னா குடிய, அதுக்கு ஏன் சிவாஜி கணேசன் சாகலைன்னு இப்படி எல்லாம் நடித்து காட்டுற, ஒரு வாய் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு பாருங்க. இது மார்கழி பெருவிழான்னு அடுத்த தடவை என்னமா போடாதீங்க, இது பெரிய பக்தி மாநாடுன்னு போடுங்க. இந்த மாதிரி கூட்டம் அங்கே பாருங்க சார், உங்களுக்கு நீங்களே ஒரு தடவை கை தட்டிக்கங்க ஒரு நிமிஷம். எப்படி கூட்டத்தை பாருங்க. அப்படி சொல்லி கீழே விழுந்தேன். உடனே அந்த கடைக்காரர் சோடாலாம் கொடுத்தாரு, குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கடையில் எல்லா சாமானும் ஒரு பையன் வாங்கிட்டு இருந்தார். வந்தவன் லண்டன்காரன். ஒரே ஒரு டப்பாவை எடுத்து மேலையும் கீழையும் பார்த்தா கடைக்காரன் ஸ்ரீவில்லிபுத்தூர்காரன் போல, பாவம் எனக்கு தெரியல, கொஞ்சம் புத்திசாலி பையன். அந்த கடைக்காரன்ட்ட சண்டைக்கு போனால் லண்டன்காரன், இங்கே பாரியா எல்லா பொருள்லையும் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க, ஏன் இந்த டப்பாவில் போடலை, நாங்கள் வாங்க மாட்டோம்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னால், ஸ்ரீவில்லிபுத்தூர் பையன், உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா விபூதி டப்பா தான் எடுத்துன்னு போனான். வந்த லண்டன்காரன் சொன்னா, அதை பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னா, ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளிட்டே போகும்டா, போய் பூசுறான்னா. அதைத்தான் சொன்னா, மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீருன்னா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. சுவாமி இருக்குன்னு நம்பணும், சமய சின்னங்கள் பூசணும். எப்படி திருமண் இட்டுக்கணும், கேசவா மாதவா கோவிந்தா நாராயணா சொல்லணும்ல. கவிஞர் வாலிட்ட போய் கேட்டாங்க, ஏன் திருமண் இட்டுக்கணும்னு. நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மண்டகணம் கூடாதுன்னு திருமண் இட்டுக்கணும்னாரு. ஏன் சார் திருநீர் இட்டுக்கணும்னாரு. ஆவி போற வரைக்கும் தலையில ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு தான் திருநீர் இட்டுக்கிறோம்னாரு. நல்ல கைத்தட்டு கொடுங்க வாலிக்கு, எனக்கு இல்லை. பாருங்க, எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி காலை நீட்டிந்து நான் எப்போ முடிப்பேன்னு ஆன்னு அந்த மாமிக்கு ஒரு கைத்தட்டி. இதை விட ரசனை சார் தான் பாரதி சொல்றான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கடுமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிலாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, எல்லாம் படி, ஆனா உன் தாய்மொழி தமிழர் தப்பு இல்லாம படினான்னு இந்த உலகத்துக்கு சொன்னவன் எங்கள் திருநெல்வேலி சீமையிலே பிறந்த கந்தக பூமியின் பாரதி என்கின்ற கவிஞர். நான் ஸ்ரீதர் வேம்பு ஐயாவை கூட எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஒன்று ஷிஃப்ட் போட்டு பாராட்டி எனக்கு எதுவும் நடக்க போறதில்ல, தமிழன்கிற அடையாளத்தை இழக்காம இருக்கீங்கல்ல, எளிமைங்கிற அடையாளத்தில் இருக்காம இருக்கீங்கல்ல. தஞ்சாவூருங்கிற ஒரு சாதாரண மண்ணில் தோன்றிட்டு அவர் சொல்றாரு, ஏதாவது மெட்ராஸுக்கு போனா கூட கல்லையோ மண்ணையோ எடுத்து பைக்குள்ள வச்சு பேங்குறாரு சார். அவர் சொல்லியிருக்கிறது, நான் சொல்லல. நீங்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். குழந்தைங்களை கோவிலுக்கு சேர்த்து கூட்டிட்டு போங்க, குழந்தைங்களுக்கு சமய சின்னம் பூச சொல்லுங்க. சின்ன வயசுல நான் விளையாடுவேன்,
எங்கள் பாட்டி சொல்லுவா 6 மணி ஆச்சுன்னா விளையாடக்கூடாது, காலில் மண்ணில் பட்டா சிறங்கு வரும்பா. நான் இன்னைக்கு உங்கள் குழந்தைங்க பேர குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, மண்ணில் விளையாண்டா பரவாயில்ல, சிறங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்க செல்லில் விளையாண்டா குழந்தைய மண்ணா போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. 4 விஷயம் சொன்னேன். கோவிலுக்கு ஏன் போகணும், சுவாமிகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, சமய சின்னங்கள் பூசணும்னு. அடுத்து உங்கள் எல்லாருக்கும் இது நல்ல கூட்டம்ங்கிறதுனால சொல்கிறேன், கல்லில் செதுக்கிற சாமியை விட கருவில் சுமக்கிற தாய் பெரிய தெய்வம்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா ஆதிசங்கர பகவத்பாதா காலடியிலே தோன்றினார். தாயார் இறந்த போது கூட காவியை விட தாய்ப்பாசம் பெரிதுன்னு வந்து ஈமக்காரியம் செய்து மாத்துருகா பஞ்சகம் பாடினார். அதே நம்ம தமிழ்ல பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரியன்னு. இப்ப நான் மாத்துருகா பஞ்சகம் சொல்லி உங்களை அள வைக்க முடியும், நேரம் இல்லை. அடுத்த விஷயம், வெறும் சாமி மட்டுமில்ல, ஒவ்வொரு வீட்டு தகப்பனும் கடவுளுக்கு சமமானவன் தான். நான் ஆன்மீக மேடையிலேயே முத்துக்குமாரை பத்தி சொல்றேன். முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும்னு எழுதினாவன் தான். அந்த ஆள் எழுதுறான், 7 வயசுல ஊர் திருவிழாவுக்கு என்னை கூட்டின்னு போவ, பெருமாள் புறப்பட்டு வருவார். எப்படி இருப்பார் பெருமாள்? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு கம்பன் எழுதின 10,000 பாட்டில். ஏன்னா இப்பெல்லாம் கம்பராமாயணம் திருக்குறள்லாம் சொன்னா எங்களை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. மனைவி மச்சினிச்சியை பத்தி ஜோக் சொல்றவனுக்கு தான் வாட்ஸ்அப்ல மரியாதை. பிடிச்சா கை தட்டுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க. ஆனா எங்களுக்கு முடிவு பண்ணிட்டோம், சாகிற வரைக்கும் ஆன்மீகத்தை பரப்புவதற்கு தான் பாண்டே இருப்பான், மணிகண்ட இருப்பான். எங்களை யார் கைவிட்டாலும் ஆண்டால் கைவிட மாட்டான். இந்த கூட்டம் சாட்சி. நான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க. இந்த முத்துக்குமார் சொல்றாரு, பெருமாள் ஊர்ல திருவிழா வரும், அப்பா சாமி தெரியலேம்பே, 6 அடிக்கு மேல காலை ஊனி உன் தோல்ல வச்சு காட்டுவ, நீ உயிரோட இருந்த போது தெரியலப்பா, செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியை பார்த்திருக்கேன்ப்பா. இந்த மண் எப்பேற்பட்ட மண்ணுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் உங்க எல்லார்த்தையும் சொல்றேன், குழந்தைங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் கற்றுக் கொடுங்க. ஆனால் ஒழுக்கத்தையும் பண்பாடு, சும்மாடு என்ன, சுமைதாங்கி கல் என்ன, நீர்மோர் பாரகம் என்ன, கூட்டாஞ்சோறு என்ன, கும்பாபிஷேகம் என்னங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா வீட்டுக்கு யாராவது வந்தா கூட வாங்கன்னு கூப்பிட தெரியல. ஆனால் ஆய் அப்பன்னு லேட்டாக வந்தால் பீஸான்னு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. 450 ரூபா. அது 35 பேர் மூக்குச்சலி சிந்தின மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு. அப்படியே பீஸாக்காரன் கேஸ் போட்டாலும் என்னை பெயில் எடுக்கிறது பாண்டே செலவு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுங்க. அமெரிக்காவுடைய கொலம்பஸ் யூனிவர்சிட்டியில போய் எங்க பாட்டி படிக்கல, ஆனா நான் சின்ன வயசுல விளையாண்டுட்டு இப்படி வந்தேன். வாச படிக்கட்டில் உட்காந்துருந்தா, என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில நூல் கோக்குறேன்னா, இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுன்னு. ஏன்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துட்டு இருக்கேன்னு. அப்ப ஊசியை எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், காதை கொடுன்னா நான் ஏன் காதை கொடுத்தேன், உன் காது இல்லடா ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு, சின்னமா ஓட்டை இருக்கு பாரு, அதுக்கு பேர் காதுன்னு. அந்த ஊசியின் காதில் நூலை விட்டுக்கிட்டு என் பாட்டி சொன்னா, ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், கடவுள் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படியுங்கள், ராமாயணம் படிங்க, பாரதம் படிங்க, பெரிய புராணம் படிங்க.